இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலிலே பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜெம் டிவி நேயர்களே, இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்ற விஷயம் ஒரு அருமையான திருக்கோவிலை பற்றி இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். அது என்ன திருக்கோவில், அந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும், சென்று வந்தால் என்ன பலன் என்பதையெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். பெருகமணி ஆனந்தவல்லி உடனாய அகத்தீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோவிலை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே கர்ப்ப கிரகத்திலே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். இந்த கோவிலிலே இத்தலத்தினுடைய இறைவியின் திருநாமமானது ஆனந்தவல்லி என்ற அற்புதமான தமிழ் பெயராகும். இந்த கோவிலானது திருச்சியிலே இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. இந்த ஊரினுடைய பெயர் பெருகமணி என்ற அற்புதமான தமிழ் பெயர், பெருகமணி. இங்கு ஆனந்தவல்லி என்ற திருப்பெயர் கொண்டு அம்பாளும், அகத்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு இறைவனும் பெற்றிருந்து நமக்கெல்லாம் வற்றாத அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். திருச்சிக்கு அருகிலே இருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா. இந்த பெருகமணி கிராமம் அழகான எழில் சூழ்ந்த அருமையான கிராமம். பூமியிலே பிறந்த அனைவரும் தங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை அடைவது உறுதி. ஒருவர் ஜாதக ரீதியாக சற்று துன்பப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த துன்பம் எதனால் வருகின்றது? கர்மாவினால் வருகின்றது. போன ஜென்மத்திலே நாம் யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் இந்த ஜென்மத்திலே கடன்காரனாக அலைவோம். நிறைய கடன் பட்டு மனதளவிலே துன்பப்படுவோம். போன ஜென்மத்திலே பெண் சாபம் நமக்கு இருந்தால் இந்த ஜென்மத்திலே பெண்களால் துன்பப்படுவோம். இவையெல்லாம் வழி வழியாக கர்மாக்களினால் நமக்கு நடைபெறுவது. போன ஜென்மத்திலே நல்ல பல செயல்களை செய்திருந்தால் இந்த ஜென்மத்திலே நமக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைந்து சுகமாக இருப்போம். ஆக எல்லாமே கர்மாவினால் ஏற்படுகின்றது. கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை நாம் அடைவோம் என்பது உறுதி. ஒருவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக தடை என்பது பல விதத்திலே இருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான தடை என்பது திருமண தடை. 30 வயது கடந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றது. இதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்கின்றார்கள். என்றாலும் சித்த புருஷர்கள் மூலமாக சிவபெருமான் நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டுகின்றார். இறைவன் நேரடியாக நமக்கு வந்து அருள மாட்டார். தெய்வம் மனுஷ ரூபேனா என்று சொல்லி வைத்திருக்கின்றது. கலியுகத்திலே தெய்வம் மனித ரூபத்திலே தான் வரும். ஆகவே நமக்கு ஒரு கட்டம் வருகின்றது என்றால் இறைவன் யாராவது ஒரு ரூபத்திலே நமக்கு அந்த கட்டத்தை போக்கி அருள்வான். நமக்கு கர்மாபடி அந்த கட்டம் தீர வேண்டும் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தெய்வம் யாரேனும் ஒரு ரூபத்திலே அந்த கட்டத்தை நமக்கு தீர்த்து வைக்கும். எனக்கு பல அனுபவங்கள் உண்டு அந்த வகையிலே. ஆகவே அப்படி திருமண தடை நீங்குவதற்காக எம்பெருமான் ஈசன் காட்டியிருக்கின்ற வழிதான் இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் வழிபாடு. இந்த ஆலயத்திலே உள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும். மேலும் தம்பதிகளுக்குள் ஏதேனும் ஒற்றுமை இல்லாமல் இருந்து பிரிந்து வாழ்கின்றார்கள் என்றால் இந்த கோவிலுக்கு வந்து இருவரும் ஒன்றாக வர வேண்டும். ஒன்றாக வந்து நேர்த்திக்கடன் செய்ய நிச்சயமாக அந்த தம்பதிகளுக்குள் மீண்டும் பழைய பாசமும் பிணைப்பும் ஏற்பட்டு பிரியாத தம்பதிகளாக, மனமொத்த தம்பதிகளாக வாழ்வார்கள் என்பது உறுதி. ஆக இந்த ஆலயத்தினுடைய கருவறையிலே அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் என்று சொன்னேன் அல்லவா. ஆனந்தவல்லியாக நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தருகின்ற ஒரு தெய்வமாக ஆனந்தவல்லி தாயார் அமர்ந்திருக்கின்றார்.
இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வ மரம். பல கோடி யுகங்களுக்கு முன்பாக சிவபெருமான் தமிழ் மொழியை முருகப்பெருமானுக்கு கற்றுத்தந்த இடம் இது என்று சொல்கின்றார்கள். முருகப்பெருமான் தமிழினுடைய சுவையை சித்தர்களின் தலைவராக கருதப்படுகின்ற அகத்தியருக்கு போதித்தார். அத்தகைய சிறப்புமிக்க அகத்தியருக்குரிய ஓம் அகத்தீசாய நமக என்ற குருமந்திரத்தை நாம் ஜபித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்திலே அமர்ந்து ஓம் அகத்தீசாய நமக என்ற மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபித்தால் நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற தடைகள், எல்லா விதமான தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே அகத்தியர் வழிபாடும் பூஜையும் செய்திருக்கின்றார். தவிர அகத்தியரால் உருவான ஆலயங்களும் ஏராளமாக இருக்கின்றது. அகத்திய பெருமான் இந்த உலகத்திலே 900 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கின்றது. 900 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார் இந்த உலகத்திலே அகத்திய பெருமான். அகத்தியர் யார்? சிவபெருமானுக்கு ஒரு வளர்ப்பு மகனாக இருந்தவர். சிவபெருமான் தன்னுடைய திருமண கோல காட்சியை அகத்தியன் பார்க்கவில்லை என்பதற்காக பொதிகை மலை சாரலுக்கு வந்து தன்னுடைய திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்சி தருகின்றார். அப்படி சிவபெருமானுடைய மிகுந்த அன்புக்கும் உரியவர் அகத்திய பெருமான். அதனால்தான் அகத்தியர் சித்தர்களுடைய தலைவராக போற்றப்படுகின்றார். பெண் சித்தர்களுடைய தலைவியாக அகத்தியருடைய மனைவி லோபமுத்ரா போற்றப்படுகின்றார். திருமணம் நடந்த இடமாக இந்த திருச்சியிலே இருந்து கரூர் செல்கின்ற சாலையிலே உள்ள இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் திகழ்கின்றது. அதனால்தான் திருமணத்தடையை நீக்க இருக்கின்ற ஜாதகர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். காரணம், அகத்தியருக்கு திருமணம் நடைபெற்ற இடம் இது. அகத்தியருடைய குருவாக இருக்கின்ற, அகத்தியருக்கு எல்லாமாக இருக்கின்ற சிவபெருமான் அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டிய அந்த சிவபெருமான் அகத்தியருக்கு திருமணம் நடத்தி வைத்த இடம் இது. ஆகவே அகத்தியர் பல்வேறு விதமான உபதேசங்களை லோபமுத்ராவுக்கு இந்த ஆலயத்திலே வழங்கியதாக சான்றுகள் இருக்கின்றது. அதன் முடிவாகத்தான் தலை சிறந்த சிவனடியார் அகத்தியர் என்பதை லோபமுத்ரா உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இங்கு திருமணம் செய்து கொண்டு பல்லாண்டுகள் ஆன்மீக சேவையிலே ஈடுபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. ஆகவே திருமணம் கைகூடாத ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து வழிபட்டாலே விரைவிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். நல்ல ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து அகத்தியர் பிறந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தன்று இங்கு வர வேண்டும். பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், ஆயில்ய நட்சத்திரம் என்று வருகின்றதோ அன்று இந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். அப்படி வரும்போது இங்குள்ள மூலவருக்கும் அம்பாளுக்கும் ஒரு மறிக்கொழுந்து மாலை வாங்கி ஒரு மல்லிகை பூ மாலை அணிவித்து ஒரு முகூர்த்த நேரம், அதாவது 90 நிமிடங்கள் இந்த சன்னதியிலே இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேறு எங்கும் மனதை அலைபாய விடாமல் 90 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்து தலவிருட்சமாக இருக்கின்ற வில்வ மரத்தை அகத்தியருக்கு பிடித்த எண் 8, இந்த 8 இலக்கத்தை குறிக்கும் வகையிலே 8 மடங்குகளில் வலம் வர வேண்டும். அதாவது ஒரு 8, அதன் பிறகு இன்னொரு 8, 16, 24 இப்படி வலம் வந்து அகத்தியரையும் லோபமுத்ராவையும் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது ஓம் அகத்தீசாய நமக இந்த மந்திரத்தை மனதிலே உருப்போட்டு கொண்டே வணங்க வேண்டும். வணங்கி வலம் வர வேண்டும். அப்படி வலம் வந்தால் திருமணத்தடை யாருக்கு இருக்கின்றதோ அந்த ஜாதகருக்கான திருமணத்தடை என்பது உடனடியாக நீங்கி இந்த ஆலயத்துக்கு சென்று வந்த பின்பு உடனே சொல்வார்கள், வீட்டிலே ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கின்றது, பொருந்து இருக்கின்றது, பார்க்கலாம் என்று உடனடியாக பார்ப்பீர்கள். திருமணம் நிச்சயமாகிவிடும். ஆகவே இந்த திருமண தடை இருக்கின்ற ஜாதகர்கள் உடனடியாக திருச்சிக்கு அருகே இருக்கின்ற
இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய திருமணத் தடை நீங்க பெற்று வாழ்விலே திருமணம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இன்றியமையாதது. ஆகவே இந்த திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய பங்கு இருந்து நீங்கள் அடுத்த சந்ததியை நல்ல சந்ததியை உருவாக்கி நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த அகத்தீஸ்வரரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆகவே திருமணத் தடை இருக்கின்ற ஜாதகர்கள் உடனடியாக இந்த ஆலயத்துக்கு சென்று திருமணத் தடை நீங்கி வாழ்விலே திருமண வரம் பெற்று 16 பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். அதற்கு நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.